அதில் சொல்ல பாருங்க, தானாய் பொங்கி தேனாய் சுவைக்கும் பால் படைக்கும் பண்பார் தமிழர். நான் எங்கே பார்க்கறது, நான் பொய்யெல்லாம் நினைக்கிறேன். தானாய் பொங்கி தேனாய் சுவைக்கும் பால் படைக்கும் பண்பார் தமிழர். இதை என்னுடைய மகள் முன்னுரை எழுதியிருக்காங்க பாருங்க. அவருடைய நூல் இலக்கண கருத்துடையது. அதை பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்து அந்த கருத்தை நீங்கள் அடுத்த கூட்டத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இப்போ நோக்கத்தை பேசலாம். எதிரடி வாங்க. மதிப்பிற்குரிய நம்முடைய பேரணியின் தலைவர் ஐயா அவர்களே, திருக்குறள் விளக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் ஐயா பழனிசாமி ஐயா அவர்களே, வடசொல் அறிவோம் என்கின்ற நூல் 2வது பாகத்தை இங்கு வெளியிட்டு அமர்ந்திருக்கிற அருமை முனைவர் ஸ்ரீ கணேசன் ஐயா அவர்களே, சிறப்பு சொற்பொழிவாக வந்திருக்கின்ற அருமை நண்பர், ஆங்கிலத்திலும் தமிழிலும் இணையற்ற புலமையுள்ள மதிப்பிற்குரிய ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களே, மாணவ செல்வங்களே, புலவர் சோதிநாதன் ஐயா அவர்களே, திராவிடமணி அவர்களே, செங்குட்டுவன் அவர்களே, தமிழகம் ஐயாசாமி அவர்களே, தமிழ் மாணிக்கம் அவர்களே மற்றும் இப்பேரவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடசொல் அறிவோம் என்கின்ற இந்த நூலை நமக்கு வெளியிட்டு வழங்கி இருக்கின்ற அருமை அறிஞர் மதிப்பிற்குரிய ஸ்ரீ கணேசன் ஐயா அவர்களுக்கு பிழை தமிழ் என்ற இந்த ஒரு நூலை பரிசாக அளிக்கின்றேன். சிறப்பு சொற்பொழிவாக வந்திருக்கின்ற அருமை நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய நீட்டாந்திக்காரி என்கிற ஒரு நூலை பரிசாக அளிக்கின்றேன். ஐயா அவர்கள் வடசொல் அறிவோம் என்கின்ற 2வது பகுதியை இன்றைக்கு நம்முடைய வெளியிட்டிருக்க உள்ளார்கள். அதனுடைய முதல் பகுதி 2014ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன் வெளியிட்டு படித்துள்ளார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 2ஆம் பகுதியை வெளியிட்டுள்ளார்கள். இது மொழியியல் சார்ந்த ஒரு நூல், ஒரு கவிதை நூலோ, ஒரு கட்டுரை நூலோ, ஒரு கதை நூலோ அல்ல. அது மிக எளிதாக பேசிவிடலாம். ஆனால் இது மொழியியல் சார்ந்த ஒரு நூல். இதற்கு நுண்மான் நுழைமூலம் வேண்டும். அந்த நுண்மான் நுழைமூலம் மிக்கவர் நம்முடைய கணேசனார் ஐயா அவர்கள். காரணம், முதல் தொகுதியை படித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அதற்கு 18 நூல்களிலே இருந்து மேற்கோள்கள் காட்டி ஆய்வு செய்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல 2வது இந்த பகுதியிலே வேதாந்த மகரிஷி சொன்ன ஒரு தொடர் வாழ்க வளமுடன்,
அந்த தொடர் சிலரிடையே பிரச்சனையாகி வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடாது, வாழ்க வளத்துடன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சில ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு விளக்கம் தருகின்ற வகையிலே கிட்டத்தட்ட ஒரு 18-19 இலக்கிய நூல்களிலே இருந்து, சங்க இலக்கிய நூல்களிலே இருந்து சான்றுகளை எடுத்துக்காட்டி வாழ்க வளமுடன் சரிதான் என்று விரும்பியிருக்கிறார். அந்த நுண்மான் உழைக்குலத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். பொதுவாக நாம் பேசுகின்ற தமிழில் எல்லாம் தமிழ் என்று நாம் நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டிலே குறிப்பிடுவார். சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. அதை அவர் முதல் பகுதியிலே குறிப்பிட்டிருக்கிறார். முதல் பகுதியிலே அணிந்துரை வழங்கியதிலே மிக சிறப்பான ஒரு அணிந்துரை ஐயாவினுடைய மகள் மதிப்புக்குரிய அம்மா சிவகாம சுந்தரி அவர்கள் அரசு கலைக்கல்லூரி ஆய்வாளர், தமிழ் பேராசிரியர் மிகச்சிறந்த ஒரு அணிந்துரையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அணிந்துரையிலே அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தை மையமாக வைத்து இந்த நூலுக்குள்ளே நான் செல்கிறேன். நாம் பேசுகிற தமிழிலே 40 விழுக்காடு வட சொற்கள், ஆங்கிலம் 40 விழுக்காடு, தமிழ் வெறும் 20 விழுக்காடு. ஆக இந்த 100 விழுக்காடு பேசுகிற தமிழிலே தமிழ் வெறும் 20 விழுக்காடு தான் பேசுகிறோம். இது ஏன்னா நினைச்சு பார்த்தோம்னா உண்மை என்பது தெரியும். காலையில எழுந்து சொல்ற வீட்டில் நம்ம குழந்தை கிட்ட மனைவி கிட்ட குட் மார்னிங், காலையில் என்ன டிஃபன், இரவு படுக்கும் போது குட் நைட். என்னை பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட் ஏதாவது வந்தாங்களா, இன்னைக்கு பேப்பர் வந்துச்சா, இப்படி எல்லாமே ஆங்கிலம் தான். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அசட்டு கணவன், கொஞ்சம் விவரமான மனைவி. மனைவி எது சொன்னாலும் அது சரியா செய்ய தெரியாத கணவன். ஒரு நாள் 2 பிரியாணி வாங்கிக்குவாங்க அப்படின்னு பார்த்து அவன் போய் பிரியாணிங்கிறது என்னன்னு தெரியல, 2 பெரிய ஆணி வாங்கிட்டான். உடனே மண் பானை ஒரு சட்டி எடுத்து அவன் தலையில் போட்டான். இந்த வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு சட்டி ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு சட்டியை அவன் தலையில் போடுவான். அன்னைக்கு சிரிச்சான். என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் சிரிக்கிறீங்க, இன்னைக்கு தான் நீ சரியா உடைச்சிருக்கிற. எப்படி உடைச்சிருக்கிற, அந்த மேல் ஓடு இல்லைங்களா கலைக்கு பற்றி, அது சரியாக கலக்க மாட்டேன். அதுபோல போர்த்துகீசியர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர் வந்தார்கள், முகமதியர்கள் வந்தார்கள், எத்தனையோ பேர் வந்தாங்க. நம்மிடத்துல அவர்களுடைய மொழியை புகுத்தினார்கள். அதையெல்லாம் விட ஆங்கிலேயர்கள் வந்து புகுத்தியதுதான் நம்முடைய மண்டையில நிரந்தரமாக ஏற்றிருக்கிறது. நாம் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறோம். சரி, இப்படி நாம் ஏற்றுக்கொண்ட அந்த பிறமொழி கலப்பை எப்படி நீக்குவது? சரி, அப்படியே வந்துட்டா கூட அந்த பிறமொழி சொற்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை நாம் வேறு விதத்திலே அதை நீக்கி நாம் எப்படி அதை பயன்படுத்துவது என்பதற்கு தொல்காப்பியிலே இருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். வட சொற்கிழவி வடவெழுத்தேறி எழுத்தோடு கலந்த சொல்லாகும் என்று வட சொற்கள் தமிழில் புகுந்திருந்தால் கூட அவற்றை மாற்றி தமிழ் சொற்களை, தமிழ் எழுத்துக்களை கொண்டு அந்த சொற்களை நாம் கையாளலாம் என்று தொல்காப்பியத்திலே இருக்கிற அந்த ஒரு சூத்திரத்தை வைத்து இந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த நூலை ஆய்வு செய்கிற பொழுது நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய கடலை சிறிய களம் கொண்டு கலப்பதை போல இதை இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் பேசுவது என்பது ஒரு முடியாத காரியம்.
கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு பெரிய மாநாடு, தமிழ் மாநாடு போட்டு இந்த நூலை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அளவுக்கு இதில் கருத்துக்கள் உள்ளன. அதனாலே நான் ஆய்வுகளை இப்படி எனக்கு பட்டதை அவருடைய புத்தகத்திலிருந்து படித்து விட்டு நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதல் பாகத்தில் 22 முன்னூற்றுக்கு பட சொற்களை குறிப்பிட்டிருந்தார். மேலும் 22 முன்னூற்றுக்கு பட சொற்களை இந்த நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். முன்னுரையிலே அவர் சொல்லக்கூடிய கருத்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. சொற்களை கடன் வாங்க வேண்டுமே தவிர எழுத்துக்களை கடன் வாங்குவது பேராபத்தில் முடியும். ஜா, ஷா, ஷா, கா, ஷா, ஸ்ரீ எழுத்துக்களுக்கு தமிழில் இடமில்லை. வடமொழி மீது இருக்கின்ற வெறுப்பினால் நாம் இந்த எழுத்துக்களை ஒதுக்க முற்படுகிறோம். இவை வடமொழி எழுத்துக்கள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். நான் இதுவரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இதெல்லாம் வடமொழியா. இந்த வடமொழியை கண்டுபிடிச்சதே தமிழ் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. வடமொழியை கண்டுபிடிச்சதே தமிழ் தான். அதனால இந்த எழுத்துக்களையும் தமிழன் தான் கண்டுபிடிச்சான். ஆனால் தமிழ்ல அது பயன்படுத்தினா அது வட சொல்லுன்னு நாம் ஒரு மயக்கத்தில் அது பயன்படுத்தாம இருக்கிறோம். காரணம் வடமொழி மீது நாம் கொண்டிருக்கிற வெறுப்பு என்று அவர் சொல்வது சரியாக இருக்கும். இவை தமிழர்களால் தமிழுக்கு கொண்டு வரப்பட்ட தமிழ் வடிவங்கள். கிரந்தம் என்பது ஒரு தனிப்பட்ட மொழி என்று. வடமொழிக்கு தமிழர் கண்ட எழுத்து வடிவம் இவை. கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை பயன்பாட்டில் இந்த சொற்களெல்லாம் இந்த எழுத்துக்கள்லாம் இருந்தது. ஆதி சங்கரரும் பெரிய விபத்தில் ஆதி சங்கரரும் ராமானுஜரும் தமிழ் 20 விழுக்காடு, வடசொல் 80 விழுக்காடு என கலந்து தன்னுடைய பாடல்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இன்று இந்த சாக்கடை சேற்றில் தமிழ் என்பது சந்தனம். அந்த சந்தனத்தில் தமிழ் 20 விழுக்காடு என்ற அளவில் வடசொல் 40 விழுக்காடு, ஆங்கிலம் 40 விழுக்காடு, தமிழ் 20 விழுக்காடு என்கின்ற அளவிலே நாம் கலந்து பயன்படுத்துகிறோம் என்கிற கருத்தை இந்த நூலிலே பதிவு செய்கிறார். இதற்கு நல்ல ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். அருமையான திருக்குறள். பிறன்மனை நோக்காத பேராண்மையில் சான்றோர்க்கு அறொன்று ஆன்ற ஒழுக்கு என்பதை போல பிற மொழிகளை கலக்காமல் இருப்பது நாம் சிறந்த தமிழர்கள் என்பதற்கு அடையாளம் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏன்னா 1816 எலிசன் பிரபு திராவிட மொழி குடும்பம் தனித்தன்மை வாய்ந்தது என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தவற்றை துறைவாரியாக வகுத்தலும் ஒரு மொழியின் சிறப்பு. இப்பெருமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்று குறிப்பிட்டு அதற்கு உதாரணமாக வடமொழியில ரன்னகம் இல்லை, அதற்கு பதிலாக தன்னகரம் வடசொலை தமிழில் எழுதும் பொழுது ரன்னகரமாக மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்கிறார். வடசொல்ல வனம், இந்த தன்னகம், இந்த வனம் அல்லது அன்னதானம், இதற்கு 2 சொல்லி போட்ட அந்த வனம் அன்னதானம் என்று எழுத வேண்டும் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அகர முன்னோக்கி பெற்று தன்னகர சொற்களை தன்னகரமாகவே எழுத வேண்டும் என்று நீதி அது அநீதி, நியாயம் அநியாயம், நாதி அநாதி, நாகரிகம் அநாகரிகம் என்ற சொற்களை எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறார். வடமொழியில் ரகரம் அதாவது வல்லினம் இல்லை. வடமொழியில் ரகரம் என்கிற வல்லினம் இல்லை. ரகம் என்கிற இடையினம் மட்டும் உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக அவங்க பிராமணர் சில இடையினர்களாக போடுறோம். பிராமணர், பிரமாணம் என்கிற ஒரு சொற்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டின் ரோமானியர்கள் நாட்காட்டிகளை உருவாக்கினர். இது எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. அதில் மார்ச் முதல் டிசம்பர் வரை 10 மாதங்களே இருந்தன.
ஜனவரி பிப்ரவரி இல்லை. இந்த 10 மாதங்களுக்கு எண்கள் அடிப்படையில் தான் இருந்தது. 10 மாதங்கள் என்று சொல்லும் பொழுது இப்போ உதாரணமாக செப்டம்பர் என்பது 7வது மாதம். 7 என்கிற சொல் சப்த என்கிற வடமொழி சொல்லிலிருந்து பிறந்தது. ஆக செப்டம்பர் என்பது செப்டம்பர் என்று இருக்க வேண்டும். அது 7 என்கிறார். 7வது மாதம் என்கிற பொருளிலே செப்டம்பர் என்று வைத்திருக்கிறார்கள். அதே போல அக்டோபர்னா 8வது மாதம். 8வது மாதம்னா அஷ்ட. அப்ப அஷ்ட என்பதுதான் அக்டோபர் என்று மாறி இருக்கிறார்கள். அப்ப வடமொழி ஆங்கிலத்திலும் பரவி இருக்கிறது என்கிற ஒரு குறிப்பை நமக்கு இங்கே எடுத்துக்காட்டுகிறார். அதே போல நவம்பர். நவ என்றால் நமக்கு தெரியும் 9. நவம்பர் அது 9வது மாதம். நவ 9. ஆகையினால அது நவ என்கிற வட சொல்லி நவம்பர் என்கிற மாதத்திற்கு வைத்திருக்கிறார்கள். அதே போல டிசம்பர் என்பது தசம் என்பது 10வது மாதம். அது டிசம்பர். அப்படி இவர்களெல்லாம் கிட்டத்தட்ட இந்த எண் அடிப்படையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய பெயர்கள் கூட வடமொழி சொல் கலந்ததாக இருக்கிறது என்கிற கருத்தை அந்த நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். வடமொழி முதல்ல இஷ்யூ வராது, அதுதான் வரும். எடுத்துக்காட்டாக நம்ம ஸ்தூபி ஸ்திரீ இதெல்லாம் சொல்றோம். அதே போல என்கிற முன்னிட்டு வரக்கூடிய அவசியம் அனாவசியம், அங்கன் அனங்கன், ஆதி அனாதி என்று ஏகம் அநேகம் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து நோக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தமிழ் சொல்லுக்கு இணையாக பல தமிழ் சொற்கள் இருந்தாலும் வடமொழி சொல்லை பயன்படுத்தும் போது பல தமிழ் சொற்கள் பயன்பாடு இழந்து போகிறது. அதாவது ஒரு தமிழ் சொல்லுக்கு இணையாக பல தமிழ் சொற்கள் இருந்தால் கூட நாம் வேற மொழியை வட சொல்ல பயன்படுத்தும் போது சிறந்த தமிழ் சொற்கள் பயன்பட்டு போகிறது என்கிற ஒரு கருத்து நமக்கு எல்லாருக்குமே உடன்பாடு தான். அப்படிப்பட்ட ஒரு சொற்களை நிறைய எடுத்துக்காட்டு தருகிறார். பிரச்சனை ஒரு சொல். இந்த பிரச்சனைங்கிறது சரியான விளக்கம் சொல்ல முடியாது. சிக்கலான ஒரு சொல்லு. அதற்கு நிறைய தமிழ் சொற்கள் இருக்குது. தொல்லை, கேள்வி, குழப்பம், வழக்கு, சண்டை, கலகம், வம்பு, சிக்கல், வீணா, இப்படி நிறைய சொற்களை ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார். ஆனால் நம்ம பிரச்சனைன்னு ஒரே சூழல இத்தனையும் ஒழிச்சிடணும். அதே போல நேரம் என்கிற ஒரு வட சொல்லை பயன்படுத்தும் போது அதற்கு சரியான தமிழ் சொற்கள் முகில், எளிமை, மஞ்சு, குயில், கார், மால் என்கிற சொற்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த சொற்கள் எல்லாம் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வராம மேகம் என்று சொல்லியாங்க. அதே போல அகர முன்னோட்டு கூறியவர்கள் முதல் மூவர் சொல்லியிருக்கிறாங்க. அகர முன்னோட்டு போட்டால் அது எதிர்ச்சொல் ஆகும். அந்த எதிர்ச்சொலுக்கு அகர முன்னோட்டு போடும்போது அந்த சொல் வட சொல் ஆகும் என்கிற கருத்தை ஒரு 3 பேர் சொல்லியிருப்பதாக குறிப்பிடுகிறார். அதில் கிபி 1780 கல்லிடைக்குறிச்சி ஊரினரான சிவசுப்பிரமணிய கவிராயர் நாமதீப நிகழ்வு என்கிற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறதாக சொல்கிறார். அதில் அடுத்ததாக காடுகள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலிலே சொல்லியிருப்பது 1856. அதே போல மூன்றாவதாக 150 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தனித்தமிழ் நூல்கள் இல்லை. அதை போக்கி மரமேலேடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தார். 11 நூல்கள் வடசொல் நீக்கி எழுதினார். அவருடைய மகள் நீலாங்கிரி அம்மையார் 15 ஆண்டுகள் உழைத்து கிட்டத்தட்ட 7000 வடசொற்களை தொகுத்து ஒரு தனி நூலாக வடசொற் தமிழ் என்கிற ஒரு அகவரிசையை எழுதி 1893 வெளியிட்டிருக்கிறார். ஆக இந்த 3 பேரும் முதலில் வட சொற்களை வரிசைப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில
அவரோட ஏன்னா முதல் தொகுப்பில் கிட்டத்தட்ட 250 வட சொற்களை அதற்கு இடையான தமிழ் சொற்களோடு வெளியிட்டிருக்கிறார். அதில் என்னென்ன முன்னோட்டுகள் வரும்போது பிற, அவ, அவி, அதோ, பரம, பரா, சம், அனு, இப்படி நிறைய வார்த்தைகளை அதாவது எழுத்துக்களை கொண்டிருக்கார். கிட்டத்தட்ட 38 முன்னோட்டுகள் இருக்கிறதாக சொல்கிறார். இதே போல இந்தோ ஐரோப்பிய மொழிகள் ஆங்கிலத்தில் எதிர்மறை எழுத்துக்கள் எப்படி வரும்னா இல் அல்னு வரும். இப்போ ரெகுலர் அப்படின்னா அதுக்கு எதிர்த்தல் இர்ரெகுலர், மாறல் அப்படின்னா இம்மாறல், ஏபிள்னா அனேபிள். இவங்களெல்லாம் ஆங்கிலத்தில் இருப்பதாக சொல்லுறாங்க. ஆனால் தமிழ் அப்படி இல்லை, நேர் எதிர் சொற்கள் இருக்குது. இப்போ கண்டேன்னா கண்டிலே, காணவில்லை சொல்லலாம், கண்டு காணாது, செய்யக்க, இது போன்ற சொற்கள் தமிழில் நேரடியாக எதிர் சொற்கள் உள்ளதாக முன்னோட்டுகள் இல்லாமல் இருக்கு என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட 250 முன்னோட்டுகள் இருப்பதாகவும் நூலாசிரியர் தெரிவிக்கிறார். இந்த மெக்கானுடைய கூட்டையும் நமக்கு ஞாபகப்படுத்திருக்கிறார். கண்டிப்பாக நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல அவருடைய மொழியை முடக்கி வைக்க வேண்டும். மொழியை அடிமைப்படுத்தினால் தானாக அவன் அடிமையாகி விடுவான் என்கிற கருத்தை மெக்காலே கூறியிருக்கிற கருத்தை நமக்கு இந்த நூல் வழியாக நினைவுபடுத்தியிருக்கிறார். மொழி கலப்பு என்பது கண்டுபிடிக்க முடியாத ஒரு கலப்பு. மொழி கலப்பு என்பது ஒரு திருட்டு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட நாம பிற மொழியை கலந்து பேசுகிறோம்னா நாம பிற மொழியை திருடிக்கிறோம்ங்கிறது தான் அதனுடைய பொருள். என டாக்டர் பா. அருணாசலம் கூறியதை நமக்கு நினைவுபடுத்துகிறார் நம்முடைய ஆசிரியர் அவர்கள். அதே போல தமிழில் கலந்துள்ள வட சொற்களை எளிதாக அடையாளம் கண்டுள்ள உதவும், அவற்றிற்கு இடையான சொற்களை தெரிந்து கொள்ளவும் பெரிதும் உதவும் இந்த நூல் நமக்கு நிறைய மொழி அறிவை கற்றுத் தருகின்றன. இப்போ உதாரணமா ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அல்லது பல பொருள் குறித்த ஒரு சொல் பட்டியல் இவங்க என்ன நமக்கு தந்திருக்கார். கிழமைகள், இயற்கை, மாதங்கள், ஓரைகள், ராசிகள், 60 மாதங்கள், இவைகளெல்லாம் நமக்கு இப்போ ஞாயிற்றுத்திங்கள் சொல்கிறது எல்லாமே ஜனவரி 9, சித்திரை வைகாசி, இவைகளெல்லாம் இந்த 60 ஆண்டுகள், இவைகள் எல்லாமே வட சொற்கள். அந்த வட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை இந்த நூலில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எல்லோரும் படித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். இறுதியாக மாற்றம் ஒன்றே மாறாது என்ற உலக தத்துவம் மொழிக்கும் ஒன்று. எனவே மொழி கூறுகளில் மாற்றங்களை தவறு என விலக்கிவிடக்கூடாது. மொழியின் அடிப்படையை சிதையாமல் காக்க வேண்டும். இலக்கணம் எல்லோரும் இலக்கண வல்லோரும் இலக்கிய முன்னோரும் காத்த தமிழ் மொழியை நாமும் பேணுவோம் என்று இந்த நூலினுடைய இறுதியிலே கூறுகிறார். இறுதியாக என்னுடைய சில கருத்துக்களை சொல்கிறேன். ஏன்னா நான் முதல்ல குறிப்பிட்டது போல இந்த நூல் ஒரு பெரிய மாநாடு போட்டு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நூல். மிக எளிமையாக பேசி செல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய மொழியினுடைய அருமையை நாம் இன்னுமே உணராமல் இருக்கிறோம். இப்போ பாரதியார் அவர்கள் சொல்லுவார்கள், ஆதி சிவன் என்று விட்டால் ஆரிய வைத்தன் அகத்தியல் என்போர் தேவியன் கண்டு மகிழ்ந்து இசை மேலும் இலக்கணம் செய்து கொடுத்தான் என்று அவர் பாடுகிறார். அதை நாம் அப்படியே ஏற்றுக்கிறோம். ஆனால் இலக்கியத்தில் அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. காஞ்சி புராணத்தில் வடமொழியை பாணினிக்கு வகுத்து அழின்றி அதற்கிடையே தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேற்றும் குடமொழிக்கு வலியுறுத்தார் சொல்லேற்று பாடல் என்று அந்த காஞ்சி புராணத்திலே
கூறப்பட்டிருக்கிறது. அப்ப இறைவன் இந்த மொழியை படைத்தான் என்பது கருத்து. இதை உறுதி செய்கிற விதமாக திருஞான சம்பந்தர் வானவர்கள் எல்லா மொழிகளிலும் இறைவனை துதிக்கின்றனர். அதனுடைய பாட்டு கல்லால் நிழல் போய கரைசேர் கண்டார் என்று எல்லா மொழியாலும் இமையோர் கூர்ந்த என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார். தமிழில் 4 வரிகள் இருந்ததாக ஒரு பாடல், திருமுறை பாடல். ஆனந்தம் கீழிருந்து 4வர்க்கு அறம் பொருள் இன்பம் வீடு ஆரங்க வேதம் தெளிந்தானே என்று திருமுறை பாடல் சொல்கிறார். நம்முடைய தமிழ் அறிஞர் பூர்ணலிங்க பிள்ளை என்பவர் தன்னுடைய தமிழ் இந்தியா என்கிற நூலிலே இமயமலை கடலில் இருந்து எழுவதன் முன் குமரி நாட்டில் மகேந்திரம் என்னும் மலை இருந்தது. அது கடலுள் மூழ்கி மறைந்து போயிற்று. அங்கே தமிழ் மலைகள் கடவுளால் 4 முனிவர்களுக்கு வெளியிடப்பட்டது. அவை அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் 4 பொருளை கூறினவையும் அது 4 வரிகள் எனப்பட்டன. 4 வரிகள் தான் நம்மளோட தமிழை விட்டுறோம். ஆரிய வேதங்களுக்கு நாம் போயிடும், திருப்தியது சாதம் சாமாதம். ஆனால் தமிழ் வரிகள் அது இல்லை. அறம் பொருள் இன்பம் வீடு. சிவபெருமானே தமிழானார் என்று நாயன்மார்கள் பாடியிருக்கிறார். முத்தமிழும் நான்கரையும் ஆனாய் கண்டாய் என்று நாமக்கரசு, பண்ணார் இந்தமிழாய் பரமாய் பரந்துடரே என்று சுந்தரரும், பண்ணும் பதமும் ஏழும் பலவாசி தமிழ் அவையும் விண்ணும் முழுதானாள் என்று திருஞான சம்பந்தரும். அதே போல நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு பாடல், பொய்யகல நானும் புகழ் விளைத்தல் என் வியப்பம் வையகம் போற்றும் வயபுயலிய கையகல கல்லூரி மந்தோன்ற காலத்தை வாழோடு முன்தோன்றிய ஊக்கமுடி என்று நம்முடைய தமிழ் அறிஞர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தமிழை நாம் சரியாக முறையாக தெளிவாக பிறசொற்கள் கலவாமல் பேச வேண்டும் என்கிற கருத்தின் அடிப்படையிலே நம்முடைய நூலாசிரியர் அவர்கள், மதிப்புக்குரிய பேராசிரியர் ஸ்ரீ கணேசன் ஐயா அவர்கள் நமக்கு இந்த நூலிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவருடைய ஆய்வுக்கு நாம் கண்டிப்பாக தலை வணங்கி அந்த நூலை போற்றி பாதுகாத்து நாம் அதன்படி பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கையில் எழுதி எழுதி கடுஞ்செலுத்து புயல் எழுதி பனி புயல் எழுது விவேகத்து பொற்கோட்டின் தமிழ் வீரர் செயல் எழுதி பையத்தில் திசையெல்லாம் தமிழர் மான உயிரிழந்து சென்ற நம் முன்னோர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி, அவர்கள் வளர்த்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழை நாம் பிழையற கற்போம், பிழையற பேசுவோம், பிழையற எழுதுவோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பினை எழுதிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.